சண்டி அப்படிங்கிற பதத்துக்கு பிரம்மத்தோடு பட்டமகிஷி அப்படின்னு அர்த்தம். மகாகாளி, மகாலட்சுமி, மகாசரஸ்வதி அப்படின்னு நாமரூபங்கள் சொல்லப்பட்டு வியஷ்டி ஸ்வரூபமாயிட்டு சர்வவியாபியா இருக்கிற தேவி, தேவியோடு சக்தி ரகசியங்களில துரிய அவஸ்தையில இருக்கிற தேவி இந்த சண்டிகா தேவியாக்கும். ஆச்சாரிய சுவாமிகள் சௌந்தர்ய லஹரியில சண்டிகா தேவிய வர்ணிக்கிறத பார்க்க முடியும். பரபிரம்ம மகிஷி அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். வேத தத்துவஜர்களான வியாசாதிகள் ஆதிபராசக்தியான உங்களை பிரம்மபத்னியான சரஸ்வதி அப்படின்னும், அதே மாதிரி மகாவிஷ்ணு பத்னியான மகாலட்சுமி அப்படின்னும், அதே மாதிரி சிவபத்னியான பார்வதி அப்படின்னு சொல்லறா. பரபிரம்மமான நீங்கள் தான் இதெல்லாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டேன் அப்படின்னு பரபிரம்ம மகிஷி ஆயிட்டு துரிய ஆயிட்டு இருக்கிற சண்டிகா தேவி அப்படின்னு வர்ணிக்கிறார். சௌந்தர்ய லஹரி ஸ்லோகம் 97. கீராமாஹூர்தேவி த்ருஹிண கிருஹிணீமாகமவிதோ ஹரே பத்னீம் பத்மா ஹர சஹஜரீமத்ரிதனயாம் துரியாகாவேத்தும் துரதிகமனிஸ்ஸீமமஹிமா மகாமாயா விஸ்வம் பிரமயசி பரபிரம்ம மகிஷி. ஒரு கலையத்தான் இங்க வேத ஞானிகள் எல்லாம் பல பல சத்ஞகளால வார்த்தைகளால சொல்லியிருக்கா. ஸ்ரீவித்யா அப்படிங்கிற பேரோடு வேற பேருகளா இருக்கிற அந்த முக்கிய சந்திரகலை தான் பரபிரம்ம மகிஷி அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. ஹ்ரீங்காரூபிணியான புவனேஸ்வரியும் ஸ்ரீ வித்யாரூபிணியான மகாலட்சுமியுமா இருக்கிற ரெண்டு பத்னிகள் பரபிரம்ம ஸ்வரூபனா இருக்கிற பகவானுக்கு இருக்கா. அவளில பிராதான்யமாயிட்டு இருக்கிறது ஸ்ரீவித்யாக்கும். காரணம் ஸ்ரீவித்யில புவனேஸ்வரியோடு அந்தர்பாவம் இருக்கு. ஸ்ரீவித்யக்கு புவனேஸ்வரியில அந்தர்பாவம் இல்லை. இதாக்கும் காரணம் இப்படியாக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால பரபிரம்ம மகிஷியாயிட்டு தியானிக்கணும் அப்படின்னு சூக்தத்துல சொல்லப்படுறது. வேத தத்துவ விஷயங்களாக்கும் சௌந்தர்ய லஹரி முழுவதும் நமக்கு படிக்கிறதுக்கு சாத்தியமாகிறது. புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரியே ஓரளவு புரிஞ்சாச்சு அப்படின்னு தோணினா கூடியும் அது கரெக்ட் தானா அப்படின்னு தெரிய மாட்டேங்கிறது. அது மட்டும் இல்லை, அதை எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா ரொம்ப கடினமாவும் இருக்கு. அம்பாலோட அனுகிரகத்துல முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நம்மளதான் இங்க
சகுணரூபியாயிட்டும் நிர்குணரூபியாயிட்டும் அம்பாளை பார்க்கறதையாக்கும் நம்ம இந்த சௌந்தரிய லகரியில முழுவன் பார்த்துட்டு இருக்கோம். 97வது ஸ்லோகத்தை நம்ம இப்ப பார்க்கிறோம். சகுண உபாசனை சமய மார்க்கம் வழி தேவி உபாசனை அப்படிங்கிறது தேவிக்கு ஒரு ரூபத்தை கொடுத்துண்டு உள்ள ஆராதனையாக்கும். கௌள மார்க்கம் அப்படிங்கிறது ஆந்தரிக உபாசனை அப்படின்னு பேரு. குண்டலினி ரூபத்துல அப்படி இல்லைன்னா ஷட்சக்கர ரூபத்துல மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அநாகித சக்கரம் இப்படி எல்லாம் நம்ம பார்த்தோமே, ஆத்யா சக்கரம் எல்லாம் பார்த்தோமே. இப்படி இருக்கிற சக்கரங்களிலே எல்லாம் தேவிய சங்கல்பம் பண்ணி உபாசிக்கிறதுக்காக்கும் இந்த கௌள மார்க்கம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி சகுண ரூபத்திலையும் கௌள மார்க்கத்திலையும் வர்ணிக்கவாக்கும் இந்த சௌந்தரிய லகரியில ஆச்சாரியர் செய்யறார். தத்துவ ரூபத்திலையும் பிரத்யட்சத்திலையும் தேவிய ஆச்சாரியர் பார்க்கிறார். இங்க சொல்லப்படுறது ரெண்டும் சேர்ந்தாக்கும். இந்த 97வது ஸ்லோகத்துல சரஸ்வதி லட்சுமி எல்லாம் பராசக்தியிலேருந்து உண்டானவாளாக்கும் அப்படின்னு எடுத்து காட்டுறார். விக்கிரக ஆராதனை வழியாயிட்டு நம்ம உபாசிக்கிறது திரிமூர்த்தி ஸ்வரூபத்துக்கும் அப்பாற்பட்ட துரிய அவஸ்தையிலே இருக்கிற ஒரு டெபினிஷனும் கொடுக்க முடியாத அவஸ்தையிலே இருக்கிற அந்த அம்பாளோட ஸ்வரூபமாக்கும். அது கண்ணுக்கு காண முடியாது, அது எந்த விதமான குணங்களும் இல்லை. நாராயணியத்துல நம்ம பார்ப்போம், பரபிரம்மமாயிட்டு இருக்கிற அந்த பகவான், எந்த குணங்களும் இல்லாத பகவான் சத்குணத்தை மட்டும் எடுத்துண்டு குருவாயூர்ல இருக்கிறது. அதே மாதிரி பரபிரம்ம ஸ்வரூபிணியான ஆதிபராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தத்துவத்தோட ரகசியங்களை எடுத்து சொல்லவாக்கும் இந்த ஸ்லோகத்துல ஆச்சாரியர் செய்யறார். பரபிரம்மம் அப்படிங்கிறது சதாசிவ தத்துவம். நம்ம இந்த சதாசிவன் அப்படின்னு இருக்கிற அந்த வார்த்தைக்கான மீனிங் எல்லாம் நம்ம இதுக்கு முன்னால பார்த்துட்டோம். அதெல்லாம் நமக்கு சொல்லி தந்ததுக்கு அப்புறம் தான் இங்க அடுத்த ஸ்லோகத்தோட வர்ணனை நடக்கிறது. அப்பதானே நமக்கு புரியும். அதாக்கும் சதாசிவ தத்துவத்தோட பட்ட மகிஷி, சதாசிவ மகிஷி அப்படிங்கிற அந்த சிவபத்னி பட்ட மகிஷி ரூபம் எடுத்துண்டு இங்க அம்பாளை வர்ணிக்கிறார். அர்த்தநாரீஸ்வர ரூபமாக்கும் வர்ணனை நடக்கிறது. கணவரும் மனைவியும் ஒன்னாக்கும் அப்படிங்கிற சங்கல்பம். சரீரம் 2, உயிர் 1. சிவசக்தி ரூபம் அப்படிங்கிறது துவைத பாவம் கிடையாது, 2 அப்படிங்கிற பாவம் கிடையாது, அத்வைத பாவம். ஒண்ணுதான். தங்கமும் தங்கத்தாலே இருக்கிற நகைகளும் ஒண்ணுதான். மண்ணும் மண்ணாலே இருக்கிற பாத்திரங்களும் மண் விளக்குகளும் ஒண்ணுதான். அசையாத சமுத்திரத்துல ரொம்ப போல்ஸா இருக்கிற அலை, அந்த சமுத்திரமும் அலையும் ஒண்ணுதான். அதையாக்கும் இங்க ஆச்சாரியர் நமக்கு உணர்த்துறார். பாகவதமானாலும் புராணமானாலும் என்ன ஆனாலும் சரி எல்லாத்திலையும் சொல்லப்படுற தத்துவம் ஒன்றுதான். அதனாலேயாக்கும் இங்க தங்கத்தையும் தங்க நகைகளையும் மண்ணையும் மண்பாத்திரங்களையும் சமுத்திரத்தையும் அலைகளையும் எல்லாம் அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ண வேண்டி இருக்கு. அப்பதான் நமக்கு அது என்னவாக்கும் அப்படின்னு ஒரு பிடிபாடுல வரும். ஆகமவிதா வேதசாஸ்திர தத்துவத்தை தெரிஞ்ச ஞானிகள் அப்படின்னு அர்த்தம். நிகமம் அப்படின்னு சொன்னாலும் ஆகமம் அப்படின்னாலும் அர்த்தம் வேதங்கள் தான். அந்த வேதங்களை விதகா தெரிஞ்ச ஞானிகள். துருகிணன் சொன்னா பிரம்மா, துருகிணி சொன்னாக்கா பிரம்மாவோடு மனைவி ஸ்தானத்துல சொல்லப்படுற சரஸ்வதி. ஆஹுஹு அப்படின்னா சொல்லப்படுறது அப்படின்னு அர்த்தம். துருகிண கிரஹீணா, துருகிண கிரஹிணி அப்படின்னா பிரம்மாவோட பத்னி சரஸ்வதி அப்படின்னு ஆகம விதகா வேத ஞானிகள் எல்லாம் சொல்லதா. கிரா அப்படின்னா கிரா ஆஹுஹு தேவி,
ஆதிபராசக்திய சரஸ்வதி அப்படின்னு எல்லாரும் சொல்லறா. தேவி நீ சரஸ்வதி தான் அப்படிங்கிறார் ஆச்சாரியார் தேவிட்ட. ஹரி அப்படின்னா மகாவிஷ்ணு. ஹரே ஹே பத்னி, மகாவிஷ்ணுவோட பத்னியான லக்ஷ்மி தேவி. பத்மா அப்படின்னா பத்மம் ஜனனா தாமரை. லக்ஷ்மி தேவியும் நீதான் அம்பாள் அப்படிங்கிறார் ஆச்சாரியார். மகாலட்சுமி சரஸ்வதி காளி ஸ்வரூபிணியா இருக்கிற பார்வதி தேவி எல்லாம் எல்லாம் நீதான். திரிசக்திகளும் நீதான் தேவி. ஒன்னிலேந்து வேறிட்டு இங்க ஒண்ணுமே இல்லை. ஒன்ன வழிபட்டானா எல்லாம் வழிபட்டா மாதிரி, சரஸ்வதி தேவிய வழிபட்டா மாதிரி, லட்சுமி தேவிய வழிபட்டா மாதிரி, துர்காதேவிய வழிபட்டா மாதிரி, ஒன்ன வழிபட்டா எல்லாரையும் வழிபட்டா மாதிரி. பத்மினி ஈம் அப்படி ரெண்டு சேர்ந்தாக்கும் இங்க பத்மினி. பத்மினி பிளஸ் ஒரு ஈம், பத்மினி. இந்த ஈங்காரம் அப்படிங்கிறது பீஜாட்சர சூத்திரமாக்கும். ஹ்ரேம் க்ளீம் ஸ்ரீம் இதுல எல்லாம் இந்த ஈம் அப்படிங்கிற பீஜாட்சரம் வருது. இது தேவி மந்திரங்கள் எல்லாம் சொல்லறத, தியான ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லறத நம்ம அடிக்கடி பார்ப்போம். வாக்கியபதமாக்கும் இந்த ஈம் அப்படின்னு சொல்லப்படுறது. தாமர ஸ்வரூபியா இருக்கிற லட்சுமி தேவியும் நீதான். அத்ரிஹி அப்படின்னா மலை. அத்ரிதனயாம் அப்படின்னா பர்வதராஜகுமாரியான பார்வதி. ஹரஞ்சனா சிவன். சகஜரீம் அப்படின்னா சிவனோடு கூட நடக்கிறவள், சிவனோடு தர்மபத்னியா இருக்கிறவள், பதிவிரதையா இருக்கிறவள். பரமசிவனோடு தர்மபத்னியும் துவாம் ஆஹு நீதான் அப்படின்னு எல்லாரும் சொல்லறா தேவி. சரஸ்வதி லட்சுமி பராசக்தி எல்லாரும் ஒரே சக்தியான அதிபராசக்தி தான் அப்படின்னு முதல்ல இருக்கிற ரெண்டு லைன்ல எடுத்து சொல்றார் ஆச்சாரியார். விக்கிரக ஆராதனையில நமக்கு வேற வேற பாக்கிறதுக்காக வித்யக்கு வேண்டிட்டும் தனத்துக்கு வேண்டிட்டும் எல்லாம் சரஸ்வதி ஆயிட்டும் லட்சுமி ஆயிட்டும் விக்கிரக ஆராதனை பண்றோம். துவைத பாவத்துல வேறிட்டு பார்த்து ஆராதிச்சாலும் அத்வைத பாவமாக்கும், எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிற பாவமாக்கும் இருக்கு. திரிசக்திகளுக்கு அத்வைத பாவமாக்கும் இருக்கு. ஆனா நமக்கு எல்லாம் வேற வேற தெரியணுமே, அதுக்காக்கும் இங்க துவைத பாவத்தை சரஸ்வதி ஆயிட்டும் லட்சுமி ஆயிட்டும் எடுத்து காட்டப்படுறது. அடுத்த ரெண்டு லைன்ல அதுக்கான தத்துவார்த்த விஷயங்களை எடுத்து சொல்ற. முதல்ல சொன்னது சமய மார்க்கமாக்குமே, இனி சொல்ல போறது கௌள மார்க்கம். சமய மார்க்கம் என்னன்னு பார்த்தோம், பகவானுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து ஆராதிக்கிறது. இனி கௌள மார்க்கம் அப்படின்னா இந்த சக்கரங்களில தேவிய தியானிச்சு ஆராதிக்கிறது. ஆந்தரிக அர்த்தமாக்கும் தத்துவார்த்தமாக்கும் இனி வர்ணிக்கப்படுறது. குவாதி துரியா துவம் தேவி அப்படிங்கிறது லட்சுமி தேவி பராசக்தி அப்படின்னு மூணுக்கும், லட்சுமி தேவி சரஸ்வதி பராசக்தி அப்படி இருக்கிற மூணு தேவதைகளுக்கும் அப்பாற்பட்ட அவஸ்தை அதாக்கும் இந்த துரியாவஸ்தை. நம்ம இந்த துரியாவஸ்தை அப்படிங்கிறத தியானத்திலையும் பார்ப்போமே. ஜாகிரத சொப்ன சுஷுப்தி இதுக்கு மூணுக்கும் அப்பாற்பட்ட துரியாவஸ்தை. அந்த துரியாவஸ்தையில இருக்கிறதையாக்குமே சமிக மகர்ஷி தியானம் பண்ணிட்டு இருக்கிறதையாக்குமே பரீட்சித்த மகாராஜா அங்க தண்ணி கட்டிட்டு வரார். அப்படாக்குமே அவருக்கு அங்க ராஜா வந்தது தெரியல, ஒண்ணுமே தெரியல. அவருக்கு இந்த இஹலோக பந்தமே இல்லாம உட்கார்ந்துட்டு இருந்தார், எந்த சத்தமும் கேட்கல. அதனாலேயாக்குமே ராஜாக்கு கோபம் வந்து இறந்து போன பாம்போடு அந்த மிருத சரீரத்தை எடுத்து முனியோடு கழுத்துல போட்டுட்டு கோபமா போனது. அதை பார்த்துட்டாக்குமே சமிக மகர்ஷியோடு
பையனான சிருங்கிக்கு கோபம் வந்து வாக்கு அப்படிங்கிற வஜ்ராயுதத்தால பரீட்சித் மகாராஜாக்கு சாபம் கொடுத்தது. அப்போ அந்த துரிய அவஸ்தைய எடுத்து சொல்றதுக்காக்கும் இங்க நான் பரீட்சித் மகாராஜாவோட கதையை கொண்டு வந்தேன். பாகவதத்தில் அதெல்லாம் நல்லா கிளியர் ஆயிட்டு எடுத்து சொல்லப்பட்டிருக்கும். அப்படி சத்குண ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி அவஸ்தைக்கு அப்பாற்பட்ட துரிய அவஸ்தை. அதே மாதிரியே அம்பாள் லட்சுமி தேவி, சரஸ்வதி தேவி, துர்காதேவி இதுக்கு அப்பாற்பட்டவள் அப்படின்னு அர்த்தம். அப்படி அப்பாற்பட்டவள் அப்படிங்கிறதுனால என்னக்கும் அர்த்தமாகிறது? பிரம்மம் அப்படின்னு அர்த்தம். ஜாகிரத் சொப்ன சுஷுப்திக்கு அப்பாற்பட்ட துரிய அவஸ்தை மாதிரி திரிசக்திகளுக்கும் அப்பாற்பட்ட சக்தியாயிருக்கிற பிரம்மம். ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி அவஸ்தையில பிரகாசிக்கிறது மாயா சைதன்யமாக்குமே, துரியாவஸ்தையில பிரகாசிக்கிறது பிரம்ம சைதன்யமாக்கும். ஞான ஸ்வரூபிணியான தேவி அப்படின்னு அர்த்தம். தேவிய அடையறதுக்கு, துரியாவஸ்தையில இருக்கிற அந்த தேவிய அடையறதுக்கு துரதிகமம், துர்கமமாக்கும், சாத்தியமல்லாததாக்கும். அது இந்திரிய நிகிரகம் பண்ணலை அப்படின்னா தேவிய அடையறதுக்கு சாத்தியம் இல்லை. வேதஸ்வரூபியா இருக்கிற தேவி, வேதங்களோட அர்த்தம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமமாக்கும். நிச்சயமா அப்படின்னு சொன்னாக்கா ஒரு எண்ட் இல்லாதது, ஒரு லிமிட் இல்லாதது தேவியோட மகிமை. இங்க இருந்து வானத்தை பார்த்தானா தெரியும், அதனோட எண்ட கண்டுபிடிக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. தேச காலத்தால அத நிர்வச்சனம் பண்றதுக்கு சாத்தியம் இல்லை. சில தேசத்துல இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, சில காலங்களில் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுல ஒன்னும் அடங்காத்தது, அபரிச்சின்னமாக்கும் தேவி, லிமிட் இல்லாத, பரிச்சேதம் இல்லாத தேவி. திரிகுணங்கள் இருக்கிறத, அதாவது மாயா சம்பந்தம் இருக்கிறத மட்டும்தான் இத்திரையாக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு முடியும். கண்ணுல காணணுமே, மாயா குணத்தாலியாக்குமே லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி அப்படிங்கிற அந்த துவைதபாவ வர்ணனை உண்டாச்சு. பிரம்மம் அப்படிங்கிறது அத்வைத பாவமாக்கும். ரெண்டு அப்படிங்கிற அவஸ்தை அங்க இல்லை, ஒண்ணுதான் உள்ளது. சமுத்திரத்திலேருந்து அலைகள் உண்டாகிறது. சமுத்திரத்தை வேறையாயிட்டும் அலைகளை வேறையாயிட்டும் பாதிக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. சமுத்திரம் உண்டானாதான் அலை இருக்கும். தங்கத்திலேருந்து தங்க நகை உண்டாகிறது. தங்கம் அப்படிங்கிற உண்மை அங்கே இல்லை அப்படின்னா தங்கத்தால நகையும் இல்லை. இப்படி பிரம்மம் அப்படிங்கிறது ரெண்டு அப்படிங்கிற அவஸ்தை கிடையாது, அத்வைத பாவமாக்கும். துவைதம்னா ரெண்டு, அங்க முன்னால ஒரு ஆ சேர்த்தின்னு விட்டா அத்வைதம், ரெண்டு இல்லாத ஒன்னு அப்படிங்கிற அவஸ்தை. அப்படி இருக்கிற அத்வைத பாவம், அதனாலேயே எல்லாமே தேவிதான். தேவியிலிருந்து வேறிட்டு ஒண்ணுமே இல்லை. மாயை சம்பந்தப்பட்டாதான் அங்க ஜாகிர சொப்ன சுஷுப்தி அவஸ்தைகள் வந்து சேருறது. இந்த மூணு அவஸ்தைக்கும் அப்பாற்பட்டதாக்கும் துரியாவஸ்தை. இந்த பிரகிருதியில சிருஷ்டி நடக்கிறது எப்படி அப்படின்னு பல சிருஷ்டியோட கதைகளை നമ്മളെല്ലാം எடுத்து பார்க்கறத நமக்கு தெரிய வரும். பகவானோடு சிருஷ்டியாயிட்டு முதல்ல சொல்றது பிரம்மா, அதுக்கப்புறமா பிரம்மா சிருஷ்டி பண்றார், அதுக்கப்புறமா இந்த உலகம் எல்லாம் சிருஷ்டி ஆகிறது. அதே மாதிரி பிரளய காலத்துல பகவான் தன்னோட கடாட்சத்தால மாயைய பார்த்தோன மாயை விகடிச்சு குணங்கள் ஆக்டிவேட் ஆகி எல்லாம் உண்டாச்சு அப்படிங்கறத பார்த்தோம். அது வரைக்கும் அந்த மாயையும் பகவானில தூங்கிண்டாக்கம் இருந்தது, அசையாம. இப்படி ஒருத்தி இருக்காளானே தெரியாது. அதே மாதிரி
சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் ஈக்குவலா இருக்கிறதையாக்கும் இந்த மாயை அசையாம நிக்கிறது, ஆக்டிவேட் ஆகாது. அந்த மாயைய ஆக்டிவேட் ஆகிறதுக்கு பகவானோட கடாட்சம் உண்டாகிறத அந்த ஆக்டிவிட்டி அங்க உண்டாகிறது. அப்போ அந்த மாயை அப்படிங்கிற விஷயம் அங்க ஆக்டிவேட் ஆகிறது, இல்லாத ஒரு விஷயம் உண்டாகிறது. சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் அங்க பிரகடனப்படுறது. அப்படி பிரகடனப்படுறதையாக்கும் இங்க லட்சுமியினும் சரஸ்வதியினும் பார்வதியினும் எல்லாம் இருக்கிற துவைத பாவங்கள் உண்டாகிறது. மாயா சக்தியிலேந்தாக்கும் ஸ்வரூபம் உண்டாகிறது. பகவானே ஆனாலும் பரபிரம்மத்துக்கு ஒரு ரூபம் எடுக்கணும் அப்படின்னு வரும்போது ஏதாவது ஒரு குணத்தை எடுத்துண்டு ரூபம் எடுப்பர். குணத்தை எடுத்துக்காக்கி ரூபத்தை எடுக்கிறதுக்கு பகவானாலும் முடியாது. சத்குணத்தை மட்டும் எடுத்துண்டு பரபிரம்மம் குருவாயூர் கோவிலுக்குள்ள இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணனில பூர்ண அவதாரமாயிட்டாக்கும். அந்த குருவாயூர் கோவிலில பூர்ண அவதாரமாக்கும் தரிசிக்கிறதுக்கு சாதிக்கிறது. சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் ஈக்குவலான அவஸ்தை. அங்க மாயை ஆக்டிவேட் ஆகிறதில்லை. அதனாலேயே குருவாயூரப்பனோட உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பரபிரம்ம மூர்த்திய எந்த விதமான தடங்களும் இல்லாதக்கே எல்லா பக்தர்களுக்கும் பார்க்கறதுக்கு சாதிக்கும் அப்படின்னு பட்டதிரி நாராயணியத்துல எழுதினார். தேவி அப்படிங்கிறது சிங்கிள் டெஃபினிஷன்ல சொல்லணும் அப்படின்னாக்கா மகாமாயா, மாயைக்கு அப்பாற்பட்டவள் அப்படின்னு அர்த்தம். மாயையால இந்த விஸ்வம் பிரமயசி, பிரமணம் சொன்னா வட்டப்பாலம் சுற்றுறது. இந்த குழந்தைகள் எல்லாம் கைய கோத்துண்டு வட்டப்பாலம் சுத்தி விளையாடுமே, அந்த மாதிரி தலை சுற்றும் வட்டப்பாலம் சுத்தாதங்கோ, ரவுண்ட் அடிக்காதங்கோ அப்படின்னு டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் எல்லாம் சொல்லுவா. அதே மாதிரியாக்கும் இங்க மாயையால புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படின்னு ரிப்பீட் ஆகிறதுக்காக இந்த பிரபஞ்சத்தை வட்டம் கறக்கிறா பரபிரம்ம மகிஷி. இது வேதாந்த வியாக்கியானமாக்குமே ஆந்தரிக உபாசனை. ஸ்ரீவித்யா மார்க்கத்தில மோட்சம் அடைஞ்சா அகஸ்தியர், துர்வாசா இப்படி இருக்கிற ரிஷீஸ்வரர்கள் அவளெல்லாம் எந்த அளவுக்கு பாக்கியம் பண்ணினவாளாக்கும். பரபிரமத்துக்கிட்ட சேர்ந்து நிற்கிற அந்த மாயாதேவி அதாக்கும் இங்க பரபிரம்ம மகிஷி. பரபிரமத்துக்கிட்ட சேர்ந்து நிற்கிற மாயாதேவி அப்படின்னு அர்த்தம். சரஸ்வதி தேவியும் லட்சுமி தேவியும் ஸ்ரீ பார்வதியும் நாலாவது அவஸ்தையான அந்த துரிய அவஸ்தையில் இருக்கிற சக்தியும் எல்லாமே நீதான் தேவி அப்படின்னாக்கும் இங்க சங்கராச்சாரியர் அம்பாள் கிட்ட சொல்ற. மகாமாயே அப்படின்னாக்கும் இங்க கூப்பிடுற. பரபிரம்மம் அப்படிங்கிற உங்கட்டேந்துதான் இந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனும் எல்லாம் உண்டாயிருக்கா. பரபிரம்மம் அப்படிங்கிற உங்கட்டேந்துதான் இந்த சரஸ்வதியும் லட்சுமியும் காளியும் எல்லாரும் உண்டாயிருக்கா. பரபிரமத்தோடு அந்த புருஷ பாவத்தை சத்பாவம் அப்படின்னும் ஸ்திரீ பாவத்தை சித் பாவம் அப்படின்னு சொன்னானாக்கா, புருஷபாவம் சதாசிவனும் ஸ்திரீ பாவம் மகிஷி அப்படிங்கிற சதாசிவ பத்னியமா இருக்கு. சத் சித் ஆனந்த பாவம், சத்தும் சித்தும் சேரத்த ஆனந்தம் உண்டாகிறது. சிவசக்தி
இந்த சிவசக்தியோடு ஒரு மேளனமாக்கும். இங்க ஆனந்தம் அப்படிங்கிற அந்த பிரம்ம அனுபவம். சிருஷ்டி செய்யறதுக்கு பிரம்மாக்கு அறிவு வேணும், நாலெட்ஜ் வேணும். என்ன செய்யறதுக்கும் ஆருக்கானாலும் அறிவு வேணும். அறிவில்லாம ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு சாத்தியமில்லை. ஸ்கூலுக்கே போல படிக்கல அப்படி இருந்தா கூடியும் வீட்டுல இருக்கிற வேலைகள் பண்றதுக்கு அறிவு உண்டாகணும். மாட கறந்தா பால் கிடைக்கும் அப்படிங்கிற அறிவு உண்டானாதான் നമ്മൾ அதை செய்வோம். சமைக்கிறதுக்கு சாம்பார் வைக்கிறதுக்கான அறிவு உண்டானாதான் சமைப்போம். அப்ப என்னத்துக்கா இருந்தாலும் அறிவு அப்படிங்கிறது உண்டாகணும். இந்த அறிவை கொடுக்கிறது சரஸ்வதி தேவியாக்கும், வாக்தேவதை. பிரம்மாக்கு சிருஷ்டி பண்றதுக்கு அறிவு வேணும். தேவி அந்த பரபிரம்ம ரூபணியான தேவிதான் தொரியத்திலிருந்து உண்டான அம்ச அவதாரமான அந்த சரஸ்வதி பாவம். தொரியத்திலிருந்து உண்டான அம்ச அவதாரமாக்கும் சௌபாகிய ஐஸ்வர்யங்கள் கொடுக்கிற லட்சுமி தேவி. மகாவிஷ்ணு பரிபாலனம் ஸ்திதி அப்படி இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்தை நிலநாட்டுறது மகாவிஷ்ணுவோட டியூட்டியாக்குமே. அது செய்யறதுக்கு ஐஸ்வர்யமும் தனமும் எல்லாம் ஸ்ரீ அப்படிங்கிற சக்தியால உண்டாகிறது. பரமசிவனோட சம்ஹாரத்துக்கு ருத்ரனாயிருக்கிற பரமசிவனோட சம்ஹாரத்துக்கு தேவையான சக்தியாக்கும் பார்வதியாயிட்டு ருத்ரனோடு கூட இருக்கிறது. தொரியத்தில இருந்துண்டாகிற அம்ச அவதாரங்களாக்கும் பார்வதி தேவியும் சரஸ்வதியும் லட்சுமியும் எல்லாம் பரபிரம்ம ரூபணியிலேந்து எல்லாரும் உண்டாகி வந்திருக்கா. 3 அப்படிங்கிற அவஸ்தையோ 2 அப்படிங்கிற அவஸ்தையோ ஒன்றும் இங்கே இல்லை. ஒரு சக்தி தான் உள்ளது. ஒரே சக்தி விவித விஷயங்களுக்கு வேண்டிட்டு விவித குணங்களோடு கூடிட்டு விவித ரூபங்களை எடுத்து வந்திருக்கிறதாயிட்டு ஆச்சாரியர் இங்க வர்ணிக்கிறார். விவித ரூப பாவத்தில பிரத்யட்சப்படுற தேவி அத்வைத ரூபியாக்கும், பிரம்மமாக்கும் தேவி, சத்தியமாக்கும், போதமாக்கும். 2 அப்படிங்கிற ஸ்திதி இல்லாத 1 அப்படிங்கிற அந்த சத்தியஸ்வரூபிணி. கரண்ட் அப்படிங்கிறது பலவிதத்துல நம்ம உபயோகிக்கிறோமே. தண்ணி அப்படிங்கிறதையும் பலவிதத்துல உபயோகிக்கிறோம். அக்னிய எடுத்து அடுப்பு கத்திக்கிறோம், விளக்க எரிய விடுறோம், ஹோமாக்னி ஆயிட்டும் உபயோகிக்கிறோம். விளக்கு எரிய விடுறத சாமிக்கு முன்னால ஒரு குத்துவிளக்கு ஏற்றத்த ரொம்ப சாந்த ரூபிணியான அக்னியை நமக்கு அங்க பார்க்க பറ്റുம். இதே காட்டுதி எல்லாம் உண்டாச்சு அப்படின்னா கோர ரூபியான அக்னியை பார்க்கலாம். இதே அக்னிதான் கண்ணுக்கு காணாத அவஸ்தையில நமக்குள்ள இருக்கிற ஃபுட் எல்லாம் தகனம் பண்றது. நம்மளோட ஜனனத்துக்கு கூடியும் ஒரு நிശ്ചിത அளவில டெம்பரேச்சர் உண்டாகணும். இப்படி ஒரே சக்தி விவித பாவ ரூபத்தில பிரத்யட்சப்படுறது. லட்சுமி சரஸ்வதி பார்வதி ஆயிட்டு காணப்படுறது. அதனாலேயாக்கும் இந்த துவைத பாவத்திலேயாக்கும் இதெல்லாம் நமக்கு இந்த மாயாதேவியினாலேயாக்கும் இதெல்லாம் இப்படி துவைத பாவத்தில காண முடியறது. மாயாதேவியோட ஆக்டிவிட்டினாலேயாக்கும் நமக்கு இதெல்லாம் 2 அப்படின்னு தோணுறது. இல்லைன்னா இதெல்லாம் ஒண்ணுதான். அதையாக்கும் இங்க சொல்லிட்டு வரா. அத்வைத பாவம் வந்துடுச்சு அப்படின்னா எல்லாம் ஒரே சக்தி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியமாகும். அப்படி அத்வைத பாவத்துல எத்தறதுக்காகும் நம்ம பல விதத்தில் இருக்கிற புராணங்களும் இதிகாசங்களும் வாசிக்கிறதும் காதை கொடுத்து கேட்கறதும். ஞானம் ஜாஸ்தியாயி அத்வைத பாவம் வந்து சேரும். அதுக்கு நம்மள ஹெல்ப் பண்றது வேதங்களாக்கும், வேதங்களோடு சிரசாக்கும் உபனிஷத்துகள். இப்படியெல்லாம் இந்த ஸ்லோகம் வழியா பிரம்மரூபிணியான அந்த அம்பாட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முயற்சி பண்ணினேன். அவ்வளவுதான். கிராம் ஆஹுஹு தேவீம் துருஹிண கிருஹிணீ ஆகம
स्थितः गिरामाहुर्देवीं द्रुहिण गृहिणीमागमविदो हरेः पत्नीं पद्मां हर सहचरीं अद्रितनयां हरे पत्नीं पद्मां हर सहचरीं अद्रितनयां तुरीया कावि त्वं दुरधिगम निस्सीम महिमा तुरीया कावे त्वं दुरधिगम निस्सीम महिमा महामाया विश्वं भ्रमयसि परब्रह्म महिषी गिरामाहुर्देवीं द्रुहिण गृहिणीमागमविदो हरे पत्नीं पद्मां हर सहचरीमद्रितनयां तुरीया कावे त्वं दुरधिगमनिस्सीम महिमा महामाया विश्वं भ्रमयसि परब्रह्म महिषी பரபிரம்மம் சொன்னா சைதன்யம் தேஜஸ் அப்படின்னு அர்த்தம். ஞான ஸ்வரூபமா இருக்கிற பரபிரம்மத்தோடு சக்தி ஸ்வரூபமா இருக்கிற அந்த பராசக்தி சேரத்த அந்த பரபிரம்மத்தோடு கூடிட்டு பராசக்தி அப்படி சேரத்த சிவனும் சக்தியும் சேரத்த மட்டும்தான் இந்த சத் பிளஸ் சித்து சத் சித் அப்படிங்கிற ரெண்டும் சேர்ந்து இருக்கிற அவஸ்தையான ஆனந்தம் உண்டாகிறது. சத் சித் ஆனந்த அவஸ்தை. அதனாலேயே இந்த சத்தும் சித்தும் சேர்ந்து இருந்தாதான் எல்லாம் நடக்கிறது. அதனாலேயே சைதன்யம் அப்படிங்கிற சதாசிவனோடு பத்னி அப்படின்னு அர்த்தம். ஆகமவிது வேத பொருள்கள் தெரிஞ்சுக்கிற வியாச மகர்ஷி இப்படி இருக்கிற ரிஷீஸ்வரர்கள் எல்லாம் தேவிய பல விதத்துல வர்ணிக்கிறா. ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி நாரதர் இப்படி எல்லாரும் நிறைய ஞானம் இருக்கிறவாளெல்லாம் தேவிய துவைத பாவத்துல சொரூப வர்ணனைய கொடுத்துண்டும் வர்ணிக்கிறா, அத்வைத பாவத்திலையும் வர்ணிக்கிறா. அம்பாளுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து வர்ணிக்கிறது துவைத பாவத்திலே உள்ள வர்ணனையாக்குமே, அம்பாளுக்கு ரூபத்தை கொடுக்காதைக்கு வர்ணிக்கிறதாக்கும் நிர்குணாவஸ்தையில இருக்கிற தேவிய வர்ணிக்கிற அந்த தத்துவங்கள் வழியா வர்ணிக்கிற அந்த வர்ணனை. നമ്മളെല്ലാം இந்த மாயா உலகத்திலேயே வாழறோம். அப்ப நமக்கு ஒரு ரூபம் இருந்தாதான் எதுவாயிருந்தாலும் திடீர்னு நம்மளால கேட்ச் பண்ணிக்கிறதுக்கு சாத்தியமாகும். இப்ப சரஸ்வதி தேவிக்கு ஒரு ரூபத்தை கொடுக்கறத நம்மளோட மனசுக்குள்ள சரஸ்வதி தேவி ஆழ்ந்து உட்காந்துக்கிறா. லட்சுமி தேவிக்கு ஒரு ரூபத்தை கொடுக்கறத லட்சுமி தேவி ஆழ்ந்து உட்காந்துக்கிறா. பார்வதி தேவிக்கு ஒரு ரூபத்தை கொடுக்கறத பார்வதி தேவி உட்காந்துக்கிறா. ஐயப்பனுக்கு ஒரு ரூபத்தை கொடுக்கறத ஐயப்பன் உட்காந்துக்கிறார். பகவான் கிருஷ்ணனுக்கு ஒரு ரூபத்தை கொடுக்கறத கிருஷ்ணன் உட்காந்துக்கிறார். இப்படி பகவானுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து நம்மளோட மனசுக்குள்ள நம்மளோட மனசு அந்த பகவானில லயிக்கிறதுக்கு வேண்டிட்டு இந்த இந்திரியங்களை கட்டுப்பாட்டுல கொண்டு வரத்துக்காக பகவானுக்கு ரூபத்தை கொடுத்து வர்ணிக்கிறதாக்கும் இங்க சொரூப வர்ணனை. வேத பொருள்கள் எல்லாம் தெரியற வேதஜர்கள் சொரூபத்தை கொடுத்துண்டும் வர்ணிக்கிறா, சொரூபம் இல்லாமையும் வர்ணிக்கிறா. சொரூபத்தை கொடுத்துண்டு வர்ணிக்கிறதாக்கும் துவைத பாவத்துல வர்ணிக்கிறதாக்கும் சரஸ்வதி லட்சுமி பார்வதி அப்படின்னு எல்லாம். ஆனா இதெல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கறது அவளுக்கும் தெரியும். அப்படி சொன்னா யாருக்கும்
മനസ്സിലാകാது, புரியாது. அப்பான்னு சொன்னா கண்ணுக்குள்ள உருவம் வந்து நிக்கிறது, அம்மான்னு சொன்னா உருவம் வந்து நிக்கிறது. இந்த பிரம்மத்துக்கு உருவம் இல்லை. இப்ப பரபிரம்மம் அப்படின்னு சொல்றத உருவம் இல்லாத ஒண்ணு நம்மளோட மனசுக்குள்ள நிக்கிறதுக்கு முடியாது. அப்போ அந்த மனசு பல இடத்துக்கும் இப்படி ஓடி போகும். இப்படி ஓடி போற மனசை பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து அந்த பகவானில லயிப்பிச்சு பக்திய இன்க்ரீஸ் பண்றதுக்காகும். பகவானுக்கெல்லாம் இப்படி விவித தரத்தில இருக்கிற ரூபங்கள் கொடுக்கப்பட்டது. சக்தி அப்படின்னு பார்த்தானா ஒண்ணுதான், கரண்ட் அப்படின்னு பார்த்தானா ஒண்ணுதான். கரண்ட தொட்டா ஷாக்கு உறுதி. அந்த கரண்ட்ல 0 வாட் பல்பையும் போடலாம், மெர்க்குரி பல்பையும் போடலாம், ஃபேனை போடலாம், மிக்சியை போடலாம். இப்ப கரண்ட் அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு காணறதில்லை அப்படிங்கிறதுனால கரண்ட் இல்லை அப்படின்னு ஒண்ணும் சொல்ல முடியாது. மூச்சு காத்து அப்படிங்கிறது கண்ணுல காணலை அப்படிங்கிறதுனால மூச்சு காத்து இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளெல்லாம் தூங்கின்னு இருக்கும்போதும் நம்மளோட மூச்சு காத்து நம்ம விட்டுட்டு தான் இருக்கோம். நம்மளோட உடம்புல இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இது ஒன்றும் இயக்கிறது நம்ம கிடையாது. அப்போ இப்படி நம்மள தெரியாம ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதொன்னும் நம்மளோட கையில இல்லை அப்படின்னு நமக்கு தெரியறது. இதெல்லாம் எங்கேந்தாக்கும், ஆராக்கும் செய்யறா, ஆராக்கும் இதெல்லாம் கண்ட்ரோல்ல கொண்டு வரா அப்படின்னா அதுவும் தெரியாது. அப்போ இதெல்லாமே நடக்கிறது, இயங்குறது எல்லாம் ஒரு சக்தினாலேயாக்குமே. அந்த சக்திக்கு பேராக்கும் பிரம்மம், பரபிரம்மம் அப்படிங்கிற சக்தி. அப்போ இந்த மாயா உலகத்துல ஜீவிக்கிற நமக்கு இந்த மாயா விஷயங்களா இருக்கிற எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரூபம் வேணும். அப்ப பகவானுக்கும் ஒரு ரூபத்தை கொடுத்து நமக்கு அதை மனசுல கொண்டு வரத்தான் நமக்கு அது காணறதுக்கு முடியும். அப்படி கூப்பிடுற பேராக்கும் இங்க சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி அப்படின்னு எல்லாம் ஆக்சுவலா பார்த்தானா பரபிரம்மஸ்வரூபிணியான அம்பாள் அத்வைத பாவத்திலேயாக்கும் இருக்கா, துவைத பாவத்துல இல்லை அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. துவைத பாவத்துல சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி அவளெல்லாம் செய்யற வேலையில நிறைய நிறைய வேலைகள் ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு கொடுக்கப்படுறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகள். அதனாலேயே பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இப்படி இருக்கிறவாளுக்கும் வேலைகள் எல்லாம் அம்பாள் பிரிச்சு பிரிச்சு கொடுக்கறா. அதனால இங்க இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது இயங்கிறது. இப்போ இட்லி மாவு உபயோகிச்சு இட்லி சுடுறோம், அதே இட்லி மாவை உபயோகிச்சு தோசை சுடுறோம், அதே இட்லி மாவை உபயோகிச்சு ஊத்தப்பம் சுடுறோம், பணியாரம் சுடுறோம். ஆனா அதுல போட்டிருக்கிற விஷயம் ஒண்ணுதான். அது வேற வேற ரூபத்திலையும் குணத்திலையும் நமக்கு அது ப்ராடக்ட் ஆயிட்டு வரா மாதிரி. தேவி 3 அவஸ்தையும் கடந்து துரிய அவஸ்தையில இருக்கிறவளாக்கும், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமாக்கும், மாயைய ஜெயிச்சவளாக்கும் தேவி விஸ்வத்தையே பிரமிப்பிக்கிறா. அப்படின்னா இங்க அதிசயமா பார்த்து பிரமிக்கல் கிடையாது. இந்த விஸ்வத்தையே அப்படியே வட்டம் கறக்கிறா தேவி அப்படின்னு அர்த்தம். இங்க அதிபராசக்தியான தேவி இங்க பிரமயசி அப்படின்னு சொல்றதுனால இந்த விஸ்வம் பிரமயசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மகாமாயா விஸ்வம் பிரமயசி. இந்த பிரபஞ்சத்தையே தேவி வந்து வட்டம் கறக்கிறா. தேவியோடு அந்த ஒரு சக்தி இல்லைன்னா எதுவுமே அசையாது.